பேக் டு மீக்கிஸ் லிட்டில் குயின். இன்றைக்கி நம்ம உங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு தரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுமான சாப்பாடு தான் இப்போ செய்ய போகிறோம். அதில் பேர் ஒடியக்கூழ். வாங்க செய்வோம். நம்ம ஃபஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சட்டியில் அரைவாசி தண்ணி கொதிக்க வைக்கணும். இப்போ என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் இறால், கனவா, மீன், நண்டு, முருங்கைக்கீரை, ஊற வச்ச அரிசி, பைத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, பயறு, கடலை, கவுப்பி ஊற வச்சது. இப்போ நம்ம டமரின் ஊற வச்சது. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் நச்சீரகம், மிளகு, மிளகாய். அதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதித்து முடிஞ்ச பிறகு கொஞ்சம் மூடியை திறங்க. அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசியை போடுங்க. இப்போ அந்த பயரும் கவுப்பியும் கடலையும் போட்டு பைத்தங்காவும் போட்டு அதுக்கு பிறகு டப்பியோக்கா போட்டுட்டு கொஞ்சம் மூடி வைங்க. அப்புறம் கனவாவை போட்டுட்டு அந்த ஃபிஷ் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ போடுறது, இறாலை போட்டுட்டும் மீனை போட்டுட்டும் அண்ட் க்ராப்பை போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சு வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஊற வச்ச டமரினை நல்லா புளிஞ்செடுத்து போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளைப்பூட பேஸ்ட்டை நம்ம போட்டு கரைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் எந்த அளவு காரம் அரிக்கணுமோ அந்த அளவு சில்லி பவுடர் போடுங்க, தேவையான அளவு. அதுக்கப்புறம் நல்லா அதே மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த அளவு எல்லோ அரிக்கணுமோ அந்த அளவு டர்மரிக் பவுடர் போடுங்க. இப்போ பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா காரம், உங்களுக்கு நல்லா காரமாக தேவையில்லைன்னா கொஞ்சம் போடுங்க. இப்போ சால்ட் போடணும் கொஞ்சம் டீசெண்டான அளவு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் இப்படி ஆரேஞ்ச் கலரில் வரும். அதுக்கப்புறம் இந்த சூப் நல்லா குறைஞ்சிட்டு தானே, இப்போ அந்த மிக்சரை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இப்படி தான் லாஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் மூடி வைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிறதுக்கு. இப்போ அந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி மூட வைங்க. இப்போ இதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒடியல்மா. நம்ம ஒடியல்மா எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மேலே உள்ள தண்ணியை 2 தரம் வடிச்செடுக்கணும். அதுக்கப்புறம் ஒடியல் மாவோட சேர்த்து கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சூப்பை. அதுக்கப்புறம் எல்லா ஃபிஷ்ஷும் எல்லா நண்டு எல்லாம் நல்லா கொதிஞ்சிக்குதான்னு பாருங்கள். இப்போ மூடியை திறந்தா இப்படி இருக்கும். இப்போ சூப் வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆகிக்குது. இப்போ ஸ்பூனால் எடுத்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா பாயில் ஆகிட்டான்னு எடுத்து பார்ப்போம். இப்போ நம்மளோட ஒடியல் கூழ் ரெடி. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டு இப்போ குடிக்க போகிறோம். உங்களோட வீட்டில் இந்த ரெசிப்பை நீங்கள் ஷுவராக ட்ரை பண்ணி பார்க்கணும். கட்டாயம் மிக்கிஸ் லிட்டில் குயினையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவேனா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் அலீனா.